ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வடக்கு திசையில் ஏன் தலை வைத்து படுக்கக்கூடாது? ஆன்மீக அறிவியல் காரணங்கள் இதோ. வடக்கு திசை என்பது வழிபாட்டுக்குரிய திசையாக சொல்லப்படுகிறது. குரு உபதேசம் பெறுவதற்கும் வடக்கு திசையே உகந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்க வடக்கு நோக்கி அமர்ந்தபடி சனகாதி முனிவர்கள் உபதேசம் பெறுகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை வடக்கு மிகவும் முக்கியமானதாக போற்றப்படுகிறது. பரம்பொருளான ஈசன் உரையும் திருக்கயிலாயம் வடக்கு புறமாகத்தான் அமைந்திருக்கிறதாம். இவை போன்ற காரணங்களால் வடக்கு திசை என்பது வழிபாட்டுக்குரிய திசையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதே சமயம் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிச் சென்றதில் ஆன்மீக உண்மை மட்டுமல்ல, அறிவியல் காரணமும் உள்ளது. பூஜை வழிபாடுகளுக்கு வடக்கு திசை உகந்தது என்று சொல்லும் அதே நேரத்தில் அக்காலங்களில் போரில் தோற்ற மன்னர்களும் பழிச்சொல்லுக்கு ஆளானவர்களும் வடக்கு பார்த்து அமர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த சம்பவங்கள் பல நம் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசையாகும். எனவே நாம் வடக்கு பக்கமாக தலை வைத்து படுப்பது குபேரனை அவமதிப்பதாகும். அதனால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்காமல் வறுமையில் வாட நேரிடுமாம். இதனால்தான் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற பழமொழி கூட ஏற்பட்டதாம். மற்றொரு வகையில் பார்த்தோம் என்றால், நாம் வடக்கில் தலை வைத்து படுத்தால் நம்முடைய கால்கள் தெற்கே இருக்கும். தென் திசை யமனுக்குரிய திசை என்பதால் யமனை அவமதிப்பது போல் ஆகுமாம். அதனால் அவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றுதான் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதற்குண்டான அறிவியல் காரணம் என்னவென்றால், வடக்கு திசையில்தான் மின்னணு காந்த கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்குமாம். இதனால்தான் திசை காட்டும் கருவியின் முள் முனை வடக்கு நோக்கியே காட்டுகிறது. மின்னணு காந்த கதிர்களின் தாக்கம் அதிகம் இருக்கும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கும் போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. தெற்கு கிழக்கு பகுதிகளில் சரியான அளவு ஈர்ப்பு சக்தி உள்ளதால் தூங்கி எழும்போது சுறுசுறுப்பாகவும் மனது அமைதியாகவும் உடல்நலக்குறைவு இல்லாமலும் எழுந்திருக்க முடிகிறது. வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதால் நோய்கள் உருவாகி மூளையை மந்தமாக்குவதாகவும் ஆராய்ச்சிகளே தெரிவிக்கின்றன. மேலும் வடக்கில் தலை வைத்து படுத்தால் எடுத்ததற்கெல்லாம் கோபம் வருமாம். விரக்தி நிலையால் எரிச்சலும் உண்டாகும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள்.